அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொளி எந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட டான்செட் எக்ஸாம். நீங்கள் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டு, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ஈவன் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அது மாதிரி நிறைய கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் வந்து எம்சிஏ, எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ், அதே மாதிரி எம்இ, எம்டெக், எம்ஆர்க் ப்ரோக்ராம், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டான்செட் எக்ஸாம். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டான்செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், அதாவது எம்சிஏ கோர்ஸ், எஸ்பெஷலி எம்சிஏ கோர்ஸு. ஸோ இந்த கேண்டிடேட்ஸுக்கு எம்சிஏ ஆஸ்பிரன்ஸ், ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வித்யாபூன் அகாடமியில் நாங்கள் கொடுக்குற மார்க் டெஸ்ட் சீரீஸ், ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ, கம்ப்ளீட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இந்த வீடியோ. எங்களுடைய மார்க் டெஸ்ட்டை நீங்கள் 93 மார்க் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த 93 மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாலே ஓரளவு உங்களால் நல்ல ஸ்கோரை வந்து டான்செட்டில் எடுக்க முடியும். நம்மளோட ப்ரீவியஸ் பேட்சஸில் நிறைய பேர் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்கோரை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி எங்கள் போர்ட்டலில் நீங்களே உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அட்டன் பண்ணி பார்க்கலாம். டான்செட்டுக்கு ரொம்ப டைம் இல்லை, ஒரு 10 days தான் இருக்குது. ஸோ 22nd டான்செட் நடக்க போகுது. ஸோ எம்சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுற கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸு வெரி வெல் எங்களுடைய மார்க் எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த காணொலியில் நான் உங்களுக்கு அதுக்கான கம்ப்ளீட் டெமான்ஸ்ட்ரேஷன் தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எங்களுடைய சர்வீஸை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்சிஏக்கு வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எப்போதுமே பூம் ஆகிட்டு தான் இருக்கும். அப்பப்போ ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்தாலும் இப்போது ரீசெண்டாக வந்திருக்கிற ஏஐ டெக்னாலஜி, டேட்டா அனாலிட்டிக்ஸு, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டு, குவாண்டம் வந்துருச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட ராஜ்யம் தான் இருக்குது. ஸோ எம்சிஏ படிப்புன்றது வந்து எப்போதுமே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வாண்டடாக நிறைய எம்சிஏ ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ எம்சிஏ படிக்கணும்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து எங்களுடைய மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய ஸ்கோரை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. ஸோ இப்போ வாங்க, நான் ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தரேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை பூஸ்டப் பண்ணிக்கலாம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வித்யாபூன் அகாடமியோட ஆன்லைன் மார்க் எக்ஸாம் போர்ட்டலில் எப்படி டான்செட்டுக்கான மார்க் எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணுறதுன்ற டெமோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் vidyabun.com இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு vidyabon.com, ஸோ HYA, ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, vidyabun.com. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸை ப்ரொவைட் பண்ணுற நம்மளுடைய அகாடமியோட வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம வந்து ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரீஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சைன்அப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருக்கும்போது சைன்அப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு டைம் சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த டைமில் லாகின் கொடுத்து நீங்கள் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால சைன்அப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நான் வந்து டீட்டெயில்ஸை கொடுக்குறேன். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஆக்சசிபிள் இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர், ஸோ லாகின் க்ரெடென்ஷியல்ஸுக்கு இந்த எசென்ஷியலான இமெயிலும் உங்களுடைய ஃபோன் நம்பர், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதேமாதிரி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படி கலந்துருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ எங்கள் அகாடமிலேருந்து ஒரு இமெயில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷூட் அவுட் ஆகும். அதில் உள்ள வெரிஃபிகேஷன் கோடை உங்கள் இமெயிலில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடை இதில் என்டர் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ உங்களுக்கு லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், தானாகவே க்ரியேட் ஆகிடும். உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டு வந்து இதில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் மை ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு, உங்களுடைய டீட்டெயில்ஸு, நீங்கள் எத்தனை டெஸ்ட்டை அட்டன் பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆக்சஸுக்கு அதனுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரி, அட்டெம்ப்டட் டெஸ்ட்டு, நாங்கள் ஏதாவது லைவ் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா அந்த லைவ் கிளாஸு எல்லாமே உங்களுடைய டேஷ்போர்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு இது வந்து நீங்கள் சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்துடும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைன் அப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் இதுக்கு எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. அதுக்கப்புறம் எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் நிறைய +1 +2க்கு மெட்டீரியல்ஸ், வீடியோ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் டெஸ்ட் சீரிஸ் வந்து நிறைய நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு எனாமஸ் நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸை நாங்கள் வந்து ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன் வெரி நாமினல் காஸ்ட்டு. நீங்கள் இதில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆல் ப்ராடக்ட்ஸ்னு இருக்கும். இதில் போய் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸோட மெனூஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், மெனூஸ் அண்ட் ஐகான்ஸு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து நிறைய கியூட் யூஜி, அதே மாதிரி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸு, ஜேஇஇ, அதே மாதிரி மெடிக்கலுக்கு நீட்டு, யூஜிசி நெட், இது மாதிரி நிறைய நாங்கள் மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்கோரல் பாரை நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஈவன் ஐடி பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ் கூட மார்க் டெஸ்ட்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து இந்த டான்செக்ட்ன்றது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சப்ஜெக்ட்டுக்கு வர எக்ஸாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து எம்சிஏ கோர்ஸுக்கு ஆல் ஓவர் இந்தியா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ஐடிஸ்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எம்சிஏ போய் ஜாயின் பண்ணணும், 2-3 என்ஐடிஸ் வந்து பாப்புலராக இருக்குது எம்சிஏ கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் நமக்கு எம்சிஏ கோர்ஸ் இருக்குது, என்ஐடி திருச்சியில். அங்கே வந்து நீங்கள் வந்து எம்சிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா நிம்செட் அப்படின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதணும். ஸோ அதுக்கு கூட எங்கள்கிட்ட மார்க் டெஸ்ட் இருக்குது, 140 டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய டான்செட் எக்ஸாம் தான். ஸோ இங்கே எம்சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டான்செட் எம்சிஏ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐகான் தெரியும். இதில் நாங்கள் 93 டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், 93 மார்க் டெஸ்ட் சீரிஸ். இந்த 93 எக்ஸாம்ஸையும் நீங்கள் பாதி அட்டன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு அதுலேருந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் அதே பேட்டர்னில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டான்செட்டில் அப்பியர் ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்து இந்த டான்செட் எக்ஸாம் நல்ல மார்க்ஸோட கிளியர் பண்ணலாம். ஸோ இங்கே 93 டெஸ்ட் இருக்கு இல்லையா, 93 டெஸ்ட் இப்போதைக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் மார்க் டெஸ்ட். இதில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாமினல் காஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த 93 டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நாமினலாக ஒரு காஸ்ட் வந்து இருக்குது. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே குவிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் 20 மார்க் 10 மினிட்ஸ், இது சும்மா ப்ராக்டிஸ்க்காக நாங்கள் கொடுக்குறது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்து குவிஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டுமே நாங்கள் வந்து நிறையவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டான்செட்டுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு 120 மினிட்ஸ். ஸோ இந்த 120 மினிட்ஸ் வந்து நாங்கள் வந்து இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு டான்செட் என்ன பேட்டர்னோ அதுதான். டான்செட்டில் 2 ஹவர்ஸ் டெஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரியான இது பேட்டர்னில் தான் இவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு, டான்செட்டில் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் கொஸ்டின்ஸு, ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் பேட்டர்ன்ஸு, இதை பேஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மார்க் டெஸ்ட் சீரிஸ் தான் இது. ஸோ இதில் மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 மார்க் டெஸ்ட் வந்து மார்க் டெஸ்ட்ன்ற கேட்டகரியில் இருக்குது. அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், நமக்கு வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாம் வருது இல்லையா, அது ரிலேட்டடாகவே நாங்கள் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 16 டெஸ்ட் பேப்பர்ஸ் இதில் இருக்குது. ஸோ ஒன்றுத்தையும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸ் இருக்கும், 60 மினிட்ஸ். இது எல்லாமே ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறது தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரிலேட்டடான ஒரு 9 டெஸ்ட் பேப்பர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த 9 டெஸ்ட் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே அன்லாக்ல இருக்குது. நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ 1 மந்த் உங்களுக்கு போதும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படின்னா இந்த 1 மந்த்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 99 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா போதும். பை நவ் கொடுத்தா ஆன்லைனில் நீங்கள் யூபிஐ பேமெண்ட்ஸ், ஆன்லைன் பேமெண்ட்ஸ், கார்டு பேமெண்ட்ஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே அன்லாக் ஆகிடும். ஸோ எல்லா டெஸ்ட்டையுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டான்செட்டுக்கு ஹார்ட்லி ஒரு 10 டேஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 1 மந்த்தை சூஸ் பண்ணிவிட்டு 99 ருபீஸ் பே பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டுமே ஃபாஸ்ட்டாக டெய்லி ஒரு 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டுன்னு நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸில் கூட நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் 36 டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பரு, பெர்மியூட்டேஷன், காம்பினேஷன், வெக்டார்ஸு, பேரபோலா டெஸ்ட்டு, டிட்டர்மினன்ஸு, செட்டு, ஃபங்க்ஷனு, ஏன்னா இதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஒரு செட்டு கொஷின் கொடுத்துருவாங்க. அந்த செட் கொஷின் நம்ம லோயர் கிளாஸஸ் மேத்தமெட்டிக்ஸ்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் டெஸ்ட்டு, அதே மாதிரி பேசிக் அரித்மெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, டைமு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங் இதுலாம் வரும். நம்பர் தியரி, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக அக்கர் ஆகிற கொஷின்ஸ். அதுமாரி ரீசனிங், ஆட் ஒன் அவுட்டு, லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது. வேர்பல் எபிலிட்டி உங்களுக்கு ஃபியூ கொஷின்ஸ் வரும், எரர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது,
ஒரு ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதில் என்ன எரர் இருக்குது அப்படின்றது கேட்கலாம். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். இது வந்து வேர்பல் எபிலிட்டி கொஸ்டின். வேர்பல் எபிலிட்டி கொஸ்டினை பொறுத்தளவுல டான்செட்டில் கம்மியாக தான் வரும். மற்ற உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங்கை கம்பேர் பண்ணப்பல இது கம்மியாக தான் வரும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 7 டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக பேசிக்காக உள்ள கொஷின்ஸு. ஸோ இந்த டெஸ்ட்டை எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்து இதனுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட உங்களால் டான்செட்டை நல்லாவே கிளியர் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து எங்களுடைய மார்க் டெஸ்ட் சீரீஸில் நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 93 டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பேட்டர்னில் கொடுக்குறாங்களோ அதே பேட்டர்ன் தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸாம் நான் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் மார்க் டெஸ்ட்டில் போயிட்டு இதில் வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படி இதனுடைய என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நடக்குமோ ரியல் எக்ஸாம் அதனுடைய இதுவே வந்துடும், அதனுடைய உங்களுக்கு இன்டர்ஃபேஸே வந்துடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஆன்சர் பண்ண கொஸ்டின் எல்லாம் க்ரீன் கலர் இருக்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னும் ஆன்சர் பண்ணேன்னா அது ரெட் கலர் இருக்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலை, பட் லேட்டராக என்ன ஆன்சர்னு நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்கன்னா அது எல்லோ கலர் இருக்கும். ஸோ இதை மாதிரி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் இது மாதிரி கலர் கோட்ஸோடு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை நெக்ஸ்ட்டு கொடுங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ரியலாக இப்போ வந்து நமக்கு டான்செட்டில் இருக்கிற அதே பேட்டர்னில் தான் இந்த மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அது 25 கொஷின்ஸ், அனாலிட்டிக்கல் ரீசனிங் அது 25 கொஷின், லாஜிக்கல் ரீசனிங் 25 கொஷின், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து 25 கொஷின். ஸோ இது மார்க் டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸில் 120 மினிட்ஸுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிட்டோன்றதை வந்து நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு ஐ எம் ரெடி டு பிகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரியலாக இப்படி தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு செஷன் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு செஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். டைம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இது 2 hours டைம் மார்க் டெஸ்ட்ன்றதுனால ரியல் என்விரான்மெண்ட் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது டெமோன்றதுனால நான் ரேண்டமாக வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, a square with a side of 6 centimeter and a rectangle with a width of 4 centimeter have the same area. What is the length of the rectangle? A square with a side of 6 centimeter, ஸ்கொயருக்கு 6 centimeter, ரெக்டாங்கிளோட width 4 centimeter, have the same area. ஸோ உங்களுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தெரியும், அதனுடைய ஃபார்முலா தெரியும், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தெரியும். ஸோ இதை வச்சுக்கிட்டு லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட ஆன்சரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டே இருக்கும், அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நான் இப்போ ரேண்டமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் டெமோ டெஸ்ட்ன்றதுனால நான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். சேம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ண உடனே அது க்ரீன் கலர் மாறிடும், அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ரூம் வித் சர்க்குலர் பேஸ் ஹேஸ் கெப்பாசிட்டி. ஸோ இதுவுமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின், இதுக்கும் நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ காம்ப்ரஹென்ஷனில் ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கிராஃப்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின், 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரஹென்ஷனில் ஸ்டடி தி ஃபாலோயிங் கிராஃப் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின் தட் ஃபாலோஸ். இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து 5 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்தவங்க எந்த மாதிரியான ரிசல்ட்டு பாஸ் ஃபெயில் அந்த டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இன்ஸ்டிடியூட், பி இன்ஸ்டிடியூட், சிடிஇன்னு இருக்குது. அப்பியர்டு பிளாக் கலரில் இருக்குது, ஃபெயில்டு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம வந்து கொஷினை அட்டன் பண்ணும். ஃப்ரம் விச் இன்ஸ்டிடியூஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபெயில்டு கேண்டிடேட் இஸ் மினிமம். ஸோ எதில் வந்து அப்பியர்டு கேண்டிடேட்டும் ஃபெயில்டு கேண்டிடேட்டும் மினிமமாக இருக்காங்க அதனுடைய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதுலேருந்து பார்த்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 20 கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க, அதில் 5 மெம்பர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ இங்கேயும் 20 மெம்பர்ஸ், ஆனால் இங்கே வந்து 10 மெம்பர்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க. 10. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 25. ஸோ இதனோட டிஃப்ரென்ஸை பார்க்கணும் நம்ம. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30, ஆனால் பாஸ் பண்ணது 15 மெம்பர்ஸ் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 15 இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்பியர் ஆயிருக்காங்க, 10. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. இப்போ எதுக்கு மினிமமாக இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன இன்ஃபார் பண்ணலாம் அப்படின்னா மினிமமாக இருக்கிறது இந்த டி தான். ஸோ இப்படி சூஸ் பண்ணணும்.
ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து காம்ப்ரஹென்ஷனில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். நான் சும்மா ரேண்டமாக வந்து அட்டன் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் வருது, நான் ரேண்டமாகவே அட்டன் பண்ணுறேன். ஸோ இது டெமோ பர்பஸ்ன்றதுனால நான் ரேண்டமாக அட்டன் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து இந்த மார்க் எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். ஸோ எதையாவது ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம்னு வச்சிங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது எல்லோ கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஷின்லாம் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 19 கொஷினை நான் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு போட்டேன். ஸோ இது வந்து எல்லோ கலர் மாறிடுது. ஸோ இதை நான் லேட்டராக வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து அட்டன் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுறேன் ஆன்சர்ஸை டெமோ பர்பஸ்க்காக. அடுத்தது அனாலிட்டிக்கல் ரீசனிங். ஸோ இப்போ அனாலிட்டிக்கல் ரீசனிங்கில் கொஷினை பாருங்கள். A, P, R, X, S and Z are sitting in a row. S and Z are in the center. A and P are in the ends. R is sitting to the left of A. Who is sitting at the right of P? இதெல்லாம் அனாலிட்டிக்கல் கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேப்பரில் ரஃபாக போட்டு கூட நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். Yesterday I saw an ice cube that had already melted due to the heat of nearby furnace. Always, never, often, sometimes. Melted due to the heat of a nearby furnace. இதுக்கும் நான் ரேண்டமாக ஏதோ ஒரு ஆன்சரை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து அனாலிட்டிக்கல் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் எது, அதை ஃபாலோ பண்ணுறது எது, ஸ்டேட்மெண்ட்டு, கன்க்ளூஷன் இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அனாலிட்டிக்கல் ரீசன் கொஷின்ஸ். அதே மாதிரி டைரக்ஷன் ரிலேட்டட் கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைஸ் கொடுத்துட்டு இப்போ ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்கும், இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து அனாலிட்டிக்கல் ரீசனில் வரும். ஸோ நான் வந்து ரேண்டமாகவே சூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய அகாடமியோட டெஸ்ட்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி ரிலேஷன்ஷிப் கொஷின்லாம் கூட வரும். பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அ பாய், சுரேஷ் செட், ஹீ இஸ் தி சன் ஆஃப் தி ஒன்லி சன் ஆஃப் மை மதர். ஹீ இஸ் தி சன் ஆஃப் தி ஒன்லி சன் ஆஃப் மை மதர். ஹவ் இஸ் சுரேஷ் ரிலேட்டட் டு தட் பாய்? He is the son of the only son. He is the son of the only son. He is the son of the only son of my mother. How is Suresh related to that boy? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு இந்த ரிலேஷன்ஷிப் கொஷின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி ஏஜ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே வரும். டெமோ பர்பஸ்ன்றதுனால நான் ரேண்டமாக உங்களுக்கு டெமோ காமிக்கணுன்றதுக்காக நான் காமிக்கிறேன். அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸு. இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை 2 ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, விச் இஸ் தி ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த கொஷின்லாம் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து படித்து பார்த்து அதுலேருந்து நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வரணும். இதை மாதிரி சீரீஸு, லெட்டர் சீரீஸு, அது மாதிரி நம்பர் சீரீஸு, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இதெல்லாம் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அக்கர் ஆகும். ஸோ இது வந்து இந்த டெமோ வந்து நான் வந்து எதுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெமோ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த போர்ட்டல்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த டெமோ வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அதேமாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸில் எப்போதுமே நமக்கு சிம்பிளான கொஷின்ஸ் தான் வரும். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் மை கம்ப்யூட்டர் ஆன் யோர் கம்ப்யூட்டர், நம்மளோட கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க.
ஸோ விண்டோஸ் ஆறுன்றது ரன்னு, விண்டோஸ் இ, விண்டோஸ் கே. ஸோ நான் வந்து விண்டோஸ் இயை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நேம் தி கேட் விச் ரெப்ரசன்ட் தி பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இது வந்து டாட் வச்சாலே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டு கேட்டு, அண்டுக்கு மேலே ஒரு டேஷ் போட்டோம் அப்படின்னா அது நேண்ட் கேட்டு. ஸோ நேண்டை நான் சூஸ் பண்ணுறேன். The permanently etched program in RAM that automatically begins executing the computer instructions. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ராம்லேயே வந்து எதை வச்சுருப்போம் அப்படின்னா மோஸ்ட்லி பயாஸாக இருக்கும். ஸோ a computer checks the dash of username and password to match before granting access. Database. Username password mostly database தானே இருக்கும். The number of binary trace with 3 nodes which when traversed in post order. ஸோ போஸ்ட் ஆர்டர் ப்ரீ ஆர்டர்லாம் யூஜியில் படிச்சிருப்பீங்க. அது கூட சம்டைம்ஸ் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் கூட அந்த மாதிரி 1-2 கொஸ்டின் இந்த மாதிரி இன்டெப்த் சப்ஜெக்டில் கூட வரலாம். ஸோ வாட் இஸ் கட்டர் மார்ஜின் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க எம்எஸ் வேர்டில். வாட் பேக்கேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் 2000 மேனேஜ் ஆர்டிபிஎம்எஸ்ன்னு கேட்குறாங்க. ஆக்சஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். த சிங்க்ரனஸ் மோடம் ஆர் மோஸ்ட் காஸ்ட்லி தென் அசிங்க்ரனஸ் மோடம் பிகாஸ் இது மாதிரி சம் பேசிக் கொஷின்ஸ்லாம் வரும். எஸ்கேப் கீ இன் விண்டோஸ் keyboard is not used to close the dialog box, run a selected command, cancel a command, close a selected drop down list box. ஸோ run a selected இதுக்கு தான் இதை யூஸ் பண்ண மாட்டோன்றது மோஸ்ட் ப்ராபப்ளி எஸ்கேப் கீ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். டேஷ் இஸ் அன் அப்ரிவேஷன் ஆஃப் பைனரி டிஜிட் பிட் உங்களுக்கு தெரியும். Which of the following terms is just the connection of networks that can be joined together? Connection of networks that can be joined together. Choose பண்ணிட்டு நம்ம வந்து identify the operation which is not a basic boolean operation. for not or and எல்லாமே பேசிக். ஃபார்ன்றது அது ஒரு கீவேர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வருது. நேம் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் விச் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இஸ் ரிட்டன் இன். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எதில் எழுதியிருக்காங்க அப்படின்றது கேட்குறாங்க. விச் இஸ் நாட் அ சர்ச் இன்ஜின். Alta Vista, Excite, Infosys.com, Intel.com அது ஒரு கம்பெனியோட நேமு. Network components are connected to the same cable in the dash topology, bus topology, which is not a kind of printer. Inkjet printer, laser printer, dot matrix, flatbed. Flatbed என்றது ஸ்கேனரை குறிக்கும், மற்றதெல்லாம் பிரிண்டருக்கு உள்ளது. The least significant bit of the binary number which is equivalent to an odd decimal number, which is equivalent to the least significant bit of the binary number. இதை ஒன்று சூஸ் பண்ணுவோம். which is equivalent to any odd decimal number. least significant bit 8421 கோடு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதற்குரிய ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் அ வேர்ட் ப்ராசஸர் உங்களுக்கு தெரியும். கூகுள் டாக்ஸு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் வேர்ட் ப்ராசஸர் கிடையாது. ஐடென்டிஃபை தி டிபிஎம்எஸ். எக்ஸல், பிஎல்எஸ்கியூஎல், எம்எஸ் ஆக்சஸ், எம்எஸ் பவர் பாயிண்ட். இதில் எது வந்து டிபிஎம்எஸோட ரிலேட் ஆனது அப்படின்றத கேட்குறாங்க. எம்எஸ் ஆக்சஸ் தான். The method for updating main memory as soon as word is removed from the cache is called remove from the cache rate. கண்ட்ரோல் அண்ட் டவுன் ஏரோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கேட்குறாங்க. which one is considered as India's first supercomputer? Param 8000. which menu gives MS Excel goal seek command? So full form of WWW, World Wide Web. The invention of dash lead to the third generation of computers. ICs choose பண்ணுறோம். let us see. இதில் வந்து நான் வந்து இன்னும் ஒரு கொஷின் நான் அட்டன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் இந்த 19th கொஷின் நான் அட்டன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூக்காக மார்க் பண்ணது ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் டெஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிட்டோம். சப்மிட் டெஸ்ட் கொடுத்துருங்க. ஆர் யூ ஷூர் டு சப்மிட் தி டெஸ்ட் வரும். எஸ் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து 100 கொஷின்ஸில் 100 கொஷின்ஸுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஆன்சர் நான் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை ரிவ்யூக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க,
அந்த மாதிரி நாட் விசிட்டடாக இருக்குது சம் கொஷின்ஸ்னால் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் டெஸ்ட் சம்மரியில் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கோர் வரும். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக தானே சூஸ் பண்ணோம். ஸோ நம்ம எதையுமே வந்து எந்த கொஷினுமே ஒர்க் அவுட் பண்ணியெல்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ணல. ஸோ நம்மளுடைய ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு இந்த மார்க் டெஸ்ட்டில் 21 எடுத்திருக்கோம். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டலில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்கோர்லாம் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நிறைய பேர் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் வந்து நிறைய படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கோரை வந்து அவங்க வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா இந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணவங்களோட ஸ்கோர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து அனாலிசிஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கீங்க இப்போ பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நம்ம அட்டன் பண்ண மார்க் டெஸ்ட்டில் நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங்கில் வீக்காக இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங்கில் ஃபாஸ்டஸ்ட்டாக அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவஸ்ட்டாக அந்த இந்த கொஷின்லாம் நிறைய படித்து பார்த்து அட்டன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஸ்லோவஸ்ட்டாக நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரஃப் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் ரியலாகவே இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இந்த அனாலிசிஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வருது. நீங்கள் வந்து ரியலாகவே இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து படித்து அதன் மூலமாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அட்டன் பண்ணி பார்க்கும்போது ரியல் இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இதில் வந்து 68% கொஷின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸில் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனில் 76% தப்பாக அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் நம்ம எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் வீக்காக இருக்கும், எதுக்கு டைம் நிறைய எடுத்துக்கிட்டோம், எதுக்கு ஸ்லோயஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய அந்த 4 போர்ஷனுக்கும் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அது எல்லாமே இதில் வந்து நம்ம கெட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸில் 25க்கு 17 கொஷின்ஸ் ரைட்டு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி எதில் லோவாக இருக்கும் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் நமக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் தேவை. ஸோ இதில் வந்து அவுட் ஆஃப் 25 நம்ம வந்து 6 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்ட்டை வந்து சீரியஸாக இதில் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அனாலிசிஸ் கரெக்டாக வந்துடும். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராஃபாகவும் டிஸ்ப்ளே ஆகும், எவ்வளோ அட்டெம்ப்டட் கொஷின், எவ்வளோ கரெக்டாக இருக்குது, இன்கரெக்ட் எவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஈச் கொஷினுக்கு நம்ம வந்து எத்தனை செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸை பார்க்கணும்னா இங்கே வியூ சொல்யூஷன் டேப் இருக்குது. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வியூ சொல்யூஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கான சொல்யூஷன் வந்து இதிலே வந்து ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனோட டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் எது, நீங்கள் ராங்காக இது நீங்கள் இதை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் அதை ஹைலைட் பண்ணி காட்டுது, ராங்காக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெட் கலர் மார்க் வந்து வரும். ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி கூட ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் போய் பார்த்து படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக கிளிக் பண்ணி பார்த்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு டேப் இருக்குது, ரீடிங் மோடுன்னு. இந்த ரீடிங் மோடை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் உங்களுக்கு அதனுடைய ஆன்சரு, கரெக்ட் ஆன்சர் என்ன, நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் என்ன அப்படின்றது, ராங் ஆன்சர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கோம், கரெக்ட் ஆன்சரையும் கொடுக்கும், ஒன்றுத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி அவங்க கேல்குலேட் இதுக்கு பண்ணுறது அப்படின்ற ஃபார்முலாஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இதை நீங்கள் மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக அட்டன் பண்ணி பார்த்துட்டு இந்த வியூ சொல்யூஷன்ஸில் போயிட்டு நீங்கள் எப்படி ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதை படித்தாலே இதே மாடலில் தான் உங்களுக்கு டான்செட் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டான்செட்டை வந்து நல்ல மார்க்ஸோட கிராக் பண்ணலாம். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் படிச்சுக்கலாம். அது மாதிரி எல்லா செக்ஷனுக்குமே எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கணுமோ ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அங்கெல்லாம் கொடுத்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸே தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த மார்க் டெஸ்ட், எங்களோட மார்க் டெஸ்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணி பார்த்துட்டு அந்த 93 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணி பார்த்துட்டு இதை மாதிரி வந்து ஃபன்னாக கூட நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இப்போ 10 நாள் தான் டான்செட் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 டெஸ்ட்டு, மார்னிங் அண்ட் ஈவினிங். வீக்கெண்ட்ஸில் ஒரு 4 டெஸ்ட்டு நீங்கள் வந்து அடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையவே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைச்சிரும். அதே மாதிரி இதில் பாருங்களேன், அனாலிட்டிக்கல் ரீசனில் பாருங்கள். ஸோ இதில் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அபவுட் தி கன்க்ளூஷன் ட்ரான் ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் கிவன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதனுடைய கன்க்ளூஷன்லேருந்து உங்களுக்கு 4 சாய்ஸ் கேட்பாங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ், சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர், ஆல் தி சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கன்க்ளூஷன் என்ன, சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸா, நோ சிங்கர் இஸ் ஆக்டர். ஸோ இதில் எது வந்து கன்க்ளூஷன், எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டயக்ராம் போட்டுட்டு இதுலேருந்து நீங்கள் வந்து என்னென்னா கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் படித்து பார்க்கும்போது இவங்க எப்படி இதை சால்வ் பண்ணுறாங்களோ இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டு நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம்.
ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி டயக்ராமெட்டிக்காக போட்டு இந்த அனாலிட்டிக்கல் ரீசனில் கண்டுபிடிக்கிறது. இப்போ டைரக்ஷன் ரிலேட்டட் கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி வந்து சின்னதாக ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் அதை குயிக்காக போட்டு எப்படி சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஈவன் நீங்கள் எக்ஸாமில் இதில் வந்து மார்க் எக்ஸாமில் கம்மியாக ஸ்கோர் பண்ணாலும் இதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் படிக்க படிக்க அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ இது வந்து நம்மளுடைய மார்க் டெஸ்ட் வித்யாபூன் ஆஃபர் பண்ணுற மார்க் டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எது கரெக்ட் ஆன்சர், நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ராங் ஆன்சர், இதுதான் கரெக்ட் ஆன்சர், எப்படி வந்து அந்த கரெக்ட் ஆன்சர் வருதுன்றது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மார்க் டெஸ்ட்லையும் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லா செஷனுக்குமே இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, வெர்பல் ஆப்டிடியூட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஒரு போஸ்ட் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் கொஷின் வந்தது இல்லையா? பைனரி ட்ரீஸ் வித் 3 நோட்ஸ் வென் ட்ராவல்ஸ் இன் போஸ்ட் ஆர்டர் கிவ்ஸ் தி சீக்வன்ஸ் ஏபிசி. ஸோ இதில் வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இதை இப்படி வந்து நீங்கள் வந்து இந்த வியூ சொல்யூஷன்ஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து படித்து ஷார்ட்கட் வேஸை வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எக்ஸாமில் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எஸ்சிட் ரீடிங் மோட் கொடுத்தீங்கன்னா இது போயிடும். ஸோ நீங்கள் அதை வந்து பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா? உங்கள் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணது அதனுடைய ஸ்கோரை எப்போ வேணாலும் எவ்வளோ டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே இந்த டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணோமா, அட்டெம்ப்டட் டெஸ்ட் ரிசல்ட் நீங்கள் எப்போ வேணாலும் இதில் கிளிக் பண்ணி எப்போ வேணாலும் வியூ சொல்யூஷனில் போய் எப்போ வேணாலும் படிக்கலாம். ஸோ இதே வந்து நீங்கள் ரீ அட்டெம்ப்ட் பண்ணணும், இதே டெஸ்ட்டை வந்து நீங்கள் திரும்ப அட்டன் பண்ணி பார்க்கணும், ரீ அட்டெம்ப்ட் கொடுத்து திரும்பவும் நீங்கள் ரீ அட்டம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால ஒரு டெஸ்ட் தான் உங்களோட இதில் வந்து அட்டெம்ப்டட் டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மார்க் டெஸ்ட் சீரிஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 99 rupees நீங்கள் கொடுத்து 1 month பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரியிலே அதுவே வந்துடும். ஸோ எல்லாமே வந்து எல்லா டெஸ்ட்டையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களோ அத்தனை டெஸ்ட்டும் வந்து அட்டெம்ப்டட் டெஸ்ட்டில் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய வித்யாபூன் அகாடமி வெப்சைட்டில் நீங்கள் டான்செட்டுக்கான மார்க் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். டான்செட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதே மாதிரி நிம்செட் எழுதிங்கன்னா நிம்செட், இந்த மாதிரி எந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் எழுதினாலும் நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக் அவுட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானப்போ லாகின் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய வித்யாபூன் அகாடமியோட மார்க் டெஸ்ட் சீரிஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து டான்செட்டில் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுடைய அகாடமியோட ஃபோன் நம்பர், என்னோட பர்சனல் ஃபோன் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி மார்க் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், ஸோ இதை நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நான் உங்களுக்கு திரும்பவும் அனுப்புனேன் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், ஸ்கோர் வெரி வெல் இன் டான்செட் MCA எக்ஸாமினேஷன்.